உம்மை நம்பும் நான் பாக்கியவர், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவர், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவர், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவர், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவர், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவர், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவர், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவர், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவர், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவர், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உமது கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன கர்த்தரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உம் பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உமது இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உமது கிருபை, உமது அன்பு, ஹல்லேலூயா, உமது பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உச்சப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உச்சப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். எல்லோரும் கரங்களை சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் தரித்திருந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை தந்தீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் யார் என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலாய் இருந்தாலும் கூட ஆவியானவர் அவரை கொண்டு சொன்ன வார்த்தை, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஒரே தரம். பிறப்பு ஒரே தரம், நம்முடைய வாழ்வு ஒரே தரம், நம்முடைய மரணம் ஒரே தரம், நியாய தீர்ப்பு ஒரே தரம். அதன் பின்பு பரலோகம் அல்லாவிட்டால் பாதாளம், ஏதாகிலும் ஒன்று, அதுவும் ஒரே தரம், ஒரே ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை நாம் உணர்ந்து அதன் அர்த்தத்தை புரிந்து நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்வில் நாம் சந்திப்பது, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் நம்மை சந்திக்கும். அதோடு நம்முடைய கதை முடிகிறதல்ல. அதன் பின்பு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது. அந்த நியாய தீர்ப்பிலே எப்படிப்பட்ட ஒரு பலவானாய் இருந்தாலும் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் நடுங்கிதான் நிற்கணும். ஏனென்றால் நம்முடைய நியாயமோ நம்முடைய சாக்கு போக்கோ அங்கே செல்லுபடியாகாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வை நாம் உணர்ந்து அதன் அர்த்தத்தை புரிந்து நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த வாழ்க்கையிலே ஒரே தரம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் சாதிப்பது ரட்சிப்பு, நித்திய ஜீவனாக இருக்கணும். அதற்கு நம்முடைய வாழ்வில் சில காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றியும் ஒரே தரம்
மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதருடைய வாழ்விலும் இது நிறைவேறுவதற்கு நியமிக்கப்பட்ட காரியம். வாழ்வு என்பது ஒரு முறை தான். மனிதன் உலகத்தில் பிறப்பது ஒரே தரம், வாழ்வது ஒரே தரம், மரிப்பதும் ஒரே தரம், நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒரே தரம், பரலோகத்தை சுதந்திரிப்பது அல்லது பாதாளம் செல்வது இது எல்லாமே ஒரே தரம், ஒரே தரம். மீண்டும் ஒரு வாழ்வு இல்லை. மற்ற மனிதர்கள் சொல்லுகிறது போல பல பிறவிகள், போன பிறவியில் மிருகமாக பிறந்து இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்திருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரே முறை தான் பிறவி. ஒரு தரம் பிறப்பது, ஒரு தரம் வாழ்வது, அதன் பிறகு ஒரு தரம் மரிப்பது. மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனிதனை சந்திப்பது மரணம். அதோடு ஒரு மனிதனுடைய கதை முடிகிறது அல்ல. அதன் பின்புதான் பயங்கரம், நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது. உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு, நாம் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும், பலவானாக இருந்தாலும், ஞானம் உள்ளவனாய் இருந்தாலும், தைரியம் உள்ளவனாய் இருந்தாலும், திறமை படைத்தவர்களாய் இருந்தாலும் பயந்து நடுங்க தான் செய்யணும். ஏனென்றால் நம்முடைய நியாயம் அங்கே எடுபடாது, நம்முடைய எந்த ஒரு சாக்கு போக்கு எடுபடாது. அப்படிப்பட்ட ஒன்று தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வை நாம் அதன் அர்த்தத்தை புரிந்து நம்ம வாழறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாம் சாதிப்பது நித்திய ஜீவனாக இருக்கணும். அதை இழந்து விட்டால் அதற்கு ஈடுகட்ட வேற எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வில் பாவ உணர்வு என்பது மனிதனுக்கு அவசியம். தப்பு, தவறு, பாவம் மனித வாழ்வில் இயல்பு. ஆனாலும் இது தப்பு, இது பாவம் என்பதை உணரக்கூடிய ஒரு உணர்வு. உணர்வில்லாத மனிதர்கள், அன்றைக்கு நோவா காலத்தில் ஜனங்கள் உணரவே இல்லை. உணர்வில்லாதவர்கள் ஆனபடியால் தான் அழிஞ்சு போனாங்க. அப்படிதான் மனுஷகுமாரன் வரும் பொழுதும் ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவ உணர்வு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்ற புனித சொற்கள் இன்னைக்கு உலகத்தில் பயன்படுத்தப்படுது, வேதத்தில் எழுதியிருக்குது. இந்த சொற்கள் நம்முடைய வாழ்வில் அது பலிக்கணும், நிறைவேறணும். நடைமுறையில் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம சாதிப்பது அது நித்திய ஜீவனாக தான் இருக்கணும், ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு இந்த வாழ்வை பயன்படுத்தி பேரும் புகழுமாய் வாழ வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறோம். மண்ணில், பூமியில், மண்ணில் சாதிக்கிற சாதனை, விண்ணில் சாதிக்கிற சாதனை, சமுத்திரத்தில், சமுத்திரத்தின் அடியில் சாதிக்கிற சாதனைகள், மலையேறி மலை உச்சியில் அவன் சாதிக்கிற சாதனை, இன்னும் பல துறைகளிலே கல்வி, விளையாட்டு, புதிய கண்டுபிடிப்புகள், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு போக முடியும். எத்தனையோ துறைகளிலே மனிதன் முன்னேறி பேரும் புகழுமா வாழ்ந்து அதை விரும்புகிறான், தேடுறான். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு வெளிப்படக்கூடிய ஒரு நாள், அன்றைக்கு இவைகளெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. உலகத்தில் நம்ம எவ்வளவு செல்வாக்க சம்பாதித்திருந்தாலும், ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருந்தாலும், பேரும் புகழுமாக நம்ம வாழ்ந்திருந்தாலும் ஒன்றும் நம்மை காப்பாற்றாது. ஆத்தும ரட்சிப்பு, அந்த நித்திய ஜீவன், அது ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வு, அது எல்லா மனிதனுக்கும் மரணம், நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரே வாழ்வில் நித்திய ஜீவனை, ரட்சிப்பை நம்ம
சுதந்தரித்து ஆகணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் கொலோசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று அங்கே சொல்லுவார். 3:2 கொலோசியர். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே மேலானவைகளையே நாடுங்கள். ஏன் அப்படி சொன்னாரு? இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமிக்குரிய எவ்வளவோ தேவைகள் நம்முடைய வாழ்வில் உண்டு. அப்போ அதெல்லாம் ஒன்றும் தேடக்கூடாதா? பூமியில் உண்டானவைகளை அல்ல, இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் வெளிப்படும் நாளில் நம்மை காப்பது அது ஒன்று தான், ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். இன்றைக்கு உலகத்தில் யார் அப்படி இருக்கிறா? பொதுவாக எல்லாருக்குமே உண்ணவும் இருக்குது, உடுத்தவும் இருக்குது. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் அவர் படைத்த மனிதனை போஷிக்காமல் இருப்பாரா? உடுத்துவிக்காமல் இருப்பாரா? காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் இன்றைக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அவர் சாயலாய் படைத்த மனிதன். வேதம் சொல்லுகிறது, உனக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்னார். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி. இன்னைக்கு மனிதனுக்கு அதில் தான் திருப்தியே இல்லை. போதும் என்ற மனசு வர்றதே கிடையாது. இன்னும் வேணும் 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 வேணும். திருப்தி இல்லாத ஒரு இருதயம் மனிதனுடைய உள்ளம். வேணும். ஆகவே தான் பண ஆசை, பொருள் ஆசை, இதில் மனிதன் நிறைந்திருக்கிறான். நம்ம வரும்போது ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றுமே கொண்டு போகிறதில்லை. ஆகவே எதுக்காக? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்களை வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். பவுல் எழுதுகிறார், சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்ம வரும்போது எதுவுமே நம்ம கொண்டு வரல, போகும்போது நம்ம உண்மை கொண்டு போறதில்ல. அது நிச்சயமான ஒரு காரியம். ஆகவே உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். அப்படி என்றால் இந்த பூமியில் நமக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. வாழ்கிறது வரைக்கும் நமக்கு வீடு வேணும், வசதிகள் வேணும், இதெல்லாம் தேவை இருக்குதே. அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. தேவனே கொடுப்பார். அது உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், தேவனுடைய ஜனம் அல்ல. உலகத்தார் இன்றைக்கு அதை நாடி தேடுவாங்க. நீங்க அப்படி தேட வேண்டாம், நீங்க கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 வாசிங்க 31 வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அதுக்காக நீ ஜெபமே பண்ண வேண்டாம். எண்ணத்தை உடுத்துறது, எண்ணத்தை குடிக்கிறது, எங்க வாழ்றது ஒன்றும் கேட்க வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். அடுத்து என்னவா? உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளை உலகத்தார் நாடி தேடுறாங்க. உலகத்தார்
தேவனுடைய ஜனம் அல்ல, உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. அது நம்மளுக்கும் வேணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும், ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் வேணும். கர்த்தரை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உண்ணவும் வேணும், உடுக்கவும் வேணும், இருப்பிடமும் வேணும், எல்லாமே வேணும். இவைகள் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவைக்கு மிஞ்சி அவர் கொடுப்பார். நம்ம கேட்டால் அளவாக தான் கிடைக்கும். கேட்காம இருந்தா அவர் எதை தேட சொன்னாரோ அதை தேடினால் கூட கொடுப்பார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், ஆத்தும ரட்சிப்பையே தேடுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மேலானதை தேடுங்க, பூமியில் உண்டானவைகளே அல்ல. அருமையானவர்களே, தேவையானது ஒன்றுதான், ஒன்றே ஒன்று. ஆண்டவராகிய இயேசு மார்த்தாள் இடத்துல சொல்லுவார், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். ஏன் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எவ்வளவோ கவலை, கண்ணீர், வேதனை, கலக்கங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பல காரியங்களை எண்ணி எண்ணி இன்னைக்கு நைட்டில் தூக்கமே இல்லை, சாப்பிட முடியல, பல காரியங்களுக்காக அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்ட மாதிரி தான் நம்மளையும் கேட்பார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஏன் நீ கலங்குற? இதெல்லாம் தேவையில்லை. தேவையானது ஒன்றே, அது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. தேவையானது ஒன்னே ஒன்று தான், ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். ஆகவே தேவனுக்கு அடிமையாய் உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதுவார். நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த ஒரே ஒரு வாழ்வில் நாம் சாதிப்பது நித்திய ஜீவனை சம்பாதிக்கிறது தான், ரட்சிப்பை பெறுவது தான். இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா அவர் என்ன சொல்லுறாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் தேவனுக்கு அடிமை. ஆண்டவருக்கு நாம் அடிமை. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இந்த ஒரே ஒரு வாழ்வில் நம்ம சாதிக்கிற ஒரு சாதனை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது தான். எவ்வளோ லகுவாக கிடைக்குது பார்த்தீங்களா? பாவத்தின்றி விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் நம்ம கர்த்தருக்கு அடிமை. ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்று தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் பலன். அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார், பரிசுத்தமாகுதல். அதன் முடிவு நித்திய ஜீவன். ஆகவே நாம் தேவனுக்கு அடிமை, உலகத்துக்கு அல்ல, பிசாசுக்கு அல்ல, பாவத்துக்கு அல்ல. நம்ம மனதில் எழும்பக்கூடிய ஆசை இச்சைகளுக்கு அல்ல. நாம் தேவனுக்கு அடிமை. அவர் என்ன சொல்லுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் சொல்லுகிறது என்ன, நமக்கு அவர் சொல்லுகிறது என்ன, அதை நம்ம அறிஞ்சுக்கணும். சவுல் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும்போது அவன் கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடியவனாய் இருந்தான். அதற்காக தான் தமஸ்கு என்ற பட்டணத்துக்கு புறப்பட்டு போறான். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சிறுமைப்படுத்தி அடித்து உதைத்து
அவர்களை சிறைப்படுத்துவது, சிறையில் அடைப்பது. இதை அவன் கர்த்தருக்கு செய்கிற தொண்டு, ஊழியம் என்று கருதினான். இப்போ தமஸ்குக்கு போகிறான். போகிற வழியில் தேவன் அவனை சந்தித்தார். சடிதியில ஒரு பெரிய ஒரு பேரொளி அவன் மேலே வந்து வீசுது. அந்த ஒளி அவனை சுற்றிலும் வீசும்போது அவன் கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் கீழே விழுந்துருவான். அது மட்டுமல்ல, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு சத்தத்தையும் கேட்பான். அப்பதான் இவன், ஆண்டவரே நீங்க யாரு? அப்ப அவர் சொல்லுவார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? கர்த்தரோட பிள்ளைகளை துன்பப்படுத்தினா ஆண்டவராகிய இயேசு நீ என்ன துன்பப்படுத்துறன்னு சொல்றார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு எந்த உபத்திரவத்தை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு. ஆகவே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? முள்ளு மேலே போய் உதைச்சா அந்த முள்ளு நம்மளை தான் குத்தும். அப்பதான் இவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆம் அருமையானவர்களே, நாம் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி சொல்லி எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்பமே தவிர நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கேட்கறது ரொம்ப அரிது. ஆண்டவரே சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்லுறீங்க அதை நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குற ஒரு ஜெபம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அது ரொம்ப அரிதான ஒன்று. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நீ என்ன கேட்டாலும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படி சொன்னீங்களே, அதனால எனக்கு வீட்டை கட்டுங்க, கார் வாங்கி கொடுங்க, அதை செய்யுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, சம்பள உயர்வை கொடுங்க, பொருளாதாரத்தை பெருக்குங்க அப்படின்னு பல காரியங்களை, அழிந்து போகிற இம்மைக்குரிய காரியங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்டான். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10 பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10 12 வரைக்கும். அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. அவன் தமஸ்குக்கு போறதுக்கு வந்தவன் தான். வழியில கர்த்தர் அவனை சந்தித்தார். நீ அங்கே போ, அந்த தமஸ்கு பட்டணத்துக்கே போ, அங்க நீ ஒருவனை சந்திப்பாய், அனனியா என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனை சந்திப்பாய். அவன் சொல்லுவான் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் உனக்கு சொல்லுவான். 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அனனியா பேசுறான். பட்டணத்துக்குள்ள போனா அனனியா எதிர்கொண்டு வந்து அவனோடு பேசுகிறான். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு கர்த்தர் சொன்னார், அனனியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தரை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அதை தான் நீ செய்யணும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு வழி. ரட்சிப்பை பெறுவதற்கு அது ஒன்றே வழி. வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு அது ஒன்றே வழி. இந்த ஒரே வாழ்வின் நோக்கம் அதுதான். தேவன் இந்த ஒரே தரம் நமக்கு ஒரு வாழ்வை தந்தாரே, அது நோக்கமே ரட்சிப்பை பெறுவது. ஏனென்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு மார்க் 16:16 சொல்லுவார். ஆகவே
ஞானசானத்தை பெற்றுக்கொள். உடனே அவன் என்ன செய்தான்? ஞானசானம் பெறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். 9:18. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாவங்கள் போக கழுவப்பட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் கழுவப்படுதல், பாவத்தினின்று முற்றிலும் அவன் விடுதலை பெறுவது ஞானஸ்நானத்தினால. ஆகவே நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் காலத்தை தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? கொடுக்கப்பட்ட காலத்தை ஆதாயப்படுத்திக்கொள். நாளைக்கு 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 என்று தள்ளி போடாத. இன்றைக்கு தேவன் தந்த இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஞானஸ்நானம் என்பது அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் பெறும் பொழுது அப்பதான் இயேசுவையே நம்ம தரித்து கொள்ளுறோம். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இல்லைன்னா அது வரைக்கும் இயேசு இல்லை. கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், கிறிஸ்து இருக்க மாட்டார். எப்போ கிறிஸ்து இயேசு நமக்குள் வருகிறார், நம்மிடத்தில் வருகிறார், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். 27 கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்பதான் கிறிஸ்துவை தரித்துக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். இதுதான் தேவனுடைய சித்தம். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். நீ ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்பதுதான் பதில். உடனே அவன் கீழ்ப்படிந்தான். ஆம் அருமையானவர்களே, மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைய வேண்டும். இது தேவனுடைய சித்தம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா தேவன் அதை தான் சொல்லுவார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் அவருக்கு பட்சபாதம் இல்லாதவர். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு துஷ்டன், ஒரு கொலகாரன், படுபாவி, பிரதான பாவி, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சொல்லுவார். யாராயிருந்தாலும் எல்லாரும் மன திரும்பணும், எல்லாரும் ரட்சிப்பை பெறணும். இதுதான் தேவனுடைய சித்தம். மனிதர்கள் எல்லாரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் சத்தியம் தெரியணும், எல்லாருக்கும் வேதம் தெரியணும். அது இப்போது இருக்கிற காலம் இன்னும் ஒரு கொடிய காலம். சத்தியம் தள்ளுபடியாயிற்று, சத்தியத்தை விற்காத அப்படியெல்லாம் வேத வாக்கியங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி சத்தியத்தை விற்கிற காலம், சத்தியம் தள்ளுபடியாகிட்டு இருக்கிற காலம். ஆகவே சத்தியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்லி தான் நம்ம கேட்டுக்கணும் என்று அல்ல, நம்மளே வாசித்து நம்ம புரிஞ்சுக்கணும். வேதம் நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து தான் போதனை கேட்கணும், கற்றுக்கணும் அல்ல, பெற்றுக்கொண்ட அபிஷேகமே நமக்கு போதிக்கும். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவது தேவனுக்கு சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம். ஆகவே தேவன் உலகம் எங்கும் உள்ள அவ்வளோ ஜனங்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஒரு காலத்தில் அவர் காணாதவர் போல இருந்தார். இப்போ அப்படி அல்ல. எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிப்பை பெறணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்
30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். அந்த காலத்துல அறியாமை உள்ள காலம் அவர் கண்டுக்கிறவே இல்லை. மனுஷன் எப்படி இருந்தாலும் அவன் இஷ்டம் போல இருந்துட்டு போகட்டுன்னு விட்டுட்டார். ஆனா இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் அனைவருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாருமே மனதை திருப்ப வேண்டும். எல்லா மனிதனும் தன்னுடைய மனதை திருப்ப வேண்டும். உலகத்துக்கு நேரா, சாத்தானுக்கு நேரா, பாவத்துக்கு நேரா இன்றைக்கு திருப்ப வேண்டாம். அந்த இருதயத்தை அப்படியே திருப்பி கர்த்தருக்கு நேரா ரட்சிப்பை பெற, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எங்கும் உள்ள எல்லா மனிதனுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். சரி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கதேமுக்கு ஆண்டவராக இயேசு சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஆவியினாலையும் பிறக்கணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்த ஆவியை பெறணும். அவன் நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் எடுத்தால் போதுமா? வேதத்தில் இன்னும் அநேக சத்தியங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்து 3.5 வருடம் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் முதலா உபதேசம் என்று தன் வாயை திறந்து அவர் பேசின உபதேச சட்டங்கள், உபதேச வாக்கியங்கள், அவர் உபதேசம் என்று பேசின முதல் வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமா, ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டா போதாது. இன்றைக்கு பரலோகம் கிடைச்சிரும், அதுக்கு பிறகு நம்ம எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதல்ல. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று உபதேசத்தின் முதல் வார்த்தையா அவர் பேசுகிறார். அவர் பண்ணின பிரசங்கத்தின் முதல் வார்த்தை ஒரு எளிமையான வாழ்க்கை. ஆவியிலே ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனம் அல்லது ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் யாராக இருந்தாலும் ஆவியிலே ஒரு எளிமை, அவங்க தான் பரலோகம் போக முடியும். ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் அந்த ஆவியிலே ஒரு எளிமையான வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு எத்தனை எளிமையானவர்! அவரை பின்பற்றி போன சீஷர்கள் எத்தனை எளிமையானவர்கள்! அவரை பின்பற்றி போன தேவ ஜனங்கள் எத்தனை எளிமையானவர்கள்! ஆனால் இன்றைக்கு ஆவியில கர்வம், மேட்டிமை அதுவும் இருக்குது. தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தா பாபிலோன் ராஜா, அந்த ராஜாவுக்கு ஆவியில ஒரு கர்வம், ஆவியில ஒரு மனமேட்டிமை அவனுக்கு இருந்துச்சு. அதன் விளைவு எத்தனை கொடூரமாக இருந்தது. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், 5:20. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, பாபிலோன் ராஜாவுடைய, அந்த ராஜா யாரு? முதல் வசனம் பெல்சாத்சார். அந்த ராஜா அவன் ஆவியில வாசிங்க இப்போ 20. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது, கர்வம், ஆவியில ஒரு கர்வம், ஆவியில் ஒரு எளிமை, அதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆவியில ஒரு கர்வம், பெருமை, மேட்டிமை, ஒரு அகந்தை ஆவியில. இன்றைக்கு அது மனிதனை ரொம்பவே கெடுத்து பரலோகத்துக்கு போக முடியாது. உசியா ராஜா
தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்த அநேக ராஜாக்கள், அதில் ஒருவன் உசியா. அவன் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் அவனுக்கு வாய்க்க செய்தார். எதை செய்தாலும் ஆசீர்வாதம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் விரும்பினது, ஆசைப்பட்டது, அவன் பிரயாசப்பட்டது எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆகவே அவன் பலப்பட்டான். உசியா பலப்பட்டான். பலப்பட்ட போது அவனுடைய ஆவியில ஒரு கர்வம் வந்தது. அப்படிதான் இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் தந்து கீழே அடிமட்டத்தில் இருந்த நம்மளை தூக்கி கொஞ்சம் உயரத்தில் மேலே கொண்டு போய் வச்ச உடனே நம்முடைய ஆவியில் ஒரு பெருமை வரும் பாருங்க, ஒரு கர்வம், ஒரு அகந்தை வந்துடும். மனுஷரை மதிக்க மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, தங்களை ஒரு பெரியவங்களா கருது. இப்படியெல்லாம் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு காரியம். உசியா பலப்பட்ட போது அவன் மேட்டிமையானான். ஏன்னா நான் என்ன செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு நான் தூப வர்க்கம் காட்டுவேன், தூபம் ஏறெடுப்பேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் போய் தூப கலசத்தை எடுத்துக்கிட்டான். இது ராஜாவுக்கு அடுத்ததல்ல. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறது தேசத்தை அரசால. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறது ஆசரிப்பு கூடாரம் ஆலயத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, தூபம் ஏறெடுக்க. அது ஆசாரியர்களுக்குரிய காரியம். இவன் என்ன செய்தாலும் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறார், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், நான் எதையுமே செய்ய முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு மேட்டிமை, ஆவியிலே ஒரு மேட்டிமை பெருமை வந்தது. நடந்தது என்ன? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 to 19 வரைக்கும் வாசிங்க. 2 நாளாகமம் 26 16 to 19 வரைக்கும். அவன் பலப்பட்ட போது, உசியா ராஜா பலப்பட்ட போது, தனக்கு கேடுண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனசு ஒரு மேட்டிமையாகி, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அது நடந்தது என்ன? அடுத்த வசனம். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. உன்னோட அபிஷேகம் ராஜாவா தேசத்தை அரசாளணும், நியாயம் தீர்க்கணும், ஜனங்களை நல்லபடி வழி நடத்தணும், அவ்வளவுதான். இது தகுந்ததல்ல. அதற்கு ஆசாரியர்கள் என்று தனியாக இருக்கிறாங்க. ஆசாரியர்களுக்குரிய பரிசுத்த தேவ ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். இது ஆசாரியர்களுக்குரிய காரியம். நீங்க இது செய்தது தப்பு. உடனே அவன், ஓ சரி தப்புதான் என்று தேவ ஊழியர்கள் சொன்னபோது அவன் அப்படியே வெளியே வந்திருக்கணும். ஆனால் தன்னுடைய கர்வம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேட்டிமையினால அவர்களை எதிர்த்து நின்றான். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பாருங்க, அன்றைக்கெல்லாம் குஷ்டரோகம் வந்தா அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். மனிதர்கள் குடியிருப்பு அங்கே இருக்க முடியாது. அதுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது.
எவ்வளவு மேன்மையில இருந்த ஒரு ராஜா தன் ஆவியிலே ஒரு கர்வம் மேட்டுமை ஆன உடனே அவன் குஷ்டரோகியா அவன் ஊரை விட்டே புறம்பே தள்ளப்பட்டான். இப்படித்தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு எளிமை, அது மட்டும் அல்ல. எசேக்கியேலை கூட பார்க்கலாம். எசேக்கியேல் ராஜா நமக்கு நல்ல தெரிஞ்ச ராஜா, ரொம்ப நல்ல மனிதன், நன்மையும் செம்மையுமான காரியத்தை அவன் செய்தவன். கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவர் உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் இருந்தான். ஏன்னா உனக்கு மரணம் நேரிடும், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு என்று கர்த்தர் சொன்னபோது, தீர்க்கதரிசி மூலம் சொன்னபோது அவன் அழுதான். உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்த ஆண்டவரே, எனக்கு ஆயுள் நாட்களை கூட்டிக் கொடுங்க என்று கேட்டான். கர்த்தர் அதையும் செய்தார். அவன் கேட்டதெல்லாம் செய்தார். ஆனால் அந்த எசேக்கியேல் ராஜா கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளுக்கு தகுந்தபடி அவன் நடந்து கொள்ளாமல் அவன் மேட்டிமை சிந்தையோட இருந்ததுனால தேவனுடைய கடும் கோபம் தேசத்தின் மீது வந்தது, ஜனங்கள் மீது வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. கர்த்தரோட கோபம் வந்தது. அதன் பிறகு தங்களை தாழ்த்துறாங்க. கர்த்தர் அவனுடைய காலத்துல அவரோட கோபத்தை அங்க நிறைவேற்றல, தப்பிச்சிடுறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த எளிமை, தன்னை தாழ்த்துவது, தாழ்மை, அந்த எளிமைக்கு தாழ்மைக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அந்த கடும் கோபமே தணிஞ்சு போகுது. கர்த்தருடைய கடும் கோபம் தணிந்து போகுது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முதல் உபதேசத்தின் முதல் வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படியே நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவங்களுக்கு தான் பரலோகம். ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் ஆவியில ஒரு எளிமையான வாழ்வு வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம், சபையின் நிமித்தம் இன்றைக்கு பல துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் நேரிடும். அந்த துன்பத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திருடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலும் நமக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல துன்பங்கள் நேரிடும். சத்தியத்தின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம், அதெல்லாம் நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள். அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு பரலோக ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். அதனால தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை ஒரு
சரியான அளவில் வச்சிருக்கிறார். பெரிய ஐஸ்வர்யம், வசதிகள், வாய்ப்புகள் அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளை ஏதோ பிச்சை எடுக்காமல், பெரிய ஐஸ்வர்யவானமாகவும் இல்லாமல் ஒரு அளவில் நம்மளை வச்சிருக்கிறார். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். சீஷர்கள் அன்றைக்கு எப்படி இருந்தாங்க? ஒரு குறைவில்லை, கர்த்தர் வழி நடத்தினார் அவர்களை. ஆனால் அவங்க உலகத்தில் ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை. தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களது அப்படின்னு சொன்னார். இது மட்டும் அல்ல, பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றும் இயேசு சொன்னார். பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. நாமெல்லாம் வளர்ந்து பெரிய ஆளுகள் ஆயிட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்குரிய சுபாவம் நம்மகிட்ட காணப்படணும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை. பிள்ளைகள் பாருங்க, சிறு பிள்ளைகள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் கூடி விளையாடுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவங்கள ஜென்ம விரோதியா, சத்துருவா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த மாதிரி சண்டை சச்சரவு பகை விரோதங்கள் வந்தால் அவங்கள ஜென்ம விரோதியாக நம்ம நினச்சிருவோம். இன்னும் பிள்ளைகளுடைய சுபாவங்கள் அது ஒரு இன்னசென்ட்டாக, அந்த குழந்தை தன்மை, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளைப் போல் நீங்கள் மாறாட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. இப்படி பரலோகம் யாருக்கு? ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றுக்கொண்டால் போதாது, இன்னும் பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் இயேசுவிடத்தில் இருந்தது, அவரை பின்பற்றி போனவர்களிடத்தில் இருந்தது. நம்மிடத்தில் இருக்கணும். ஒரே ஒரு வாழ்வு தான், ஒரே தரம் நாம் பிறப்பது, ஒரே தரம் நாம் வாழ்வது, ஒரே தரம் நாம் மரிப்பது, ஒரே தரம் நியாய தீர்ப்பில் நிற்பது, நித்தியம் போகிறது. மேலையும் நித்தியம், கீழையும் நித்தியம். நித்தியமான சந்தோஷம், கீழே நித்தியமான அழிவு. எல்லாம் ஒரு முறைத்தான். ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வில் நம்முடைய ஓட்டம் ஜெயமா முடியணும், நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். ஆகவே அதை உணர்ந்து தேவையானது ஒன்று தான், அதை அடைந்தாக வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் போகணுமா இருந்தால் முதலாவது அவரை நம்ம பார்க்கணும், அவரை பார்த்தா தான் போக முடியும். ஆகவே இயேசு சொன்னார் தன்னுடைய உபதேசத்தில், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று 5:8 மத்தேயு 5:8 சொல்லுவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் வேணும். ஆகவே பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு பரிசுத்தமாக தோணும். சுத்தமுள்ளவனுக்கு எல்லா சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமானவனுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்கும். தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது, ஒண்ணுமே சுத்தமா இருக்காது. பரிசுத்தம், இன்றைக்கு பரிசுத்தம் அது ரொம்ப தேவை. இருதயத்திலே சுத்தம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் கர்த்தரை தரிசிப்பாங்க. அவரை தரிசித்து அவரோடு கூட நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஆம் அருமையானவர்களே, ஒரே தரம், நம்முடைய வாழ்வு ஒரே தரம். இதை நம்ம இழந்துட்டோம்னாக்கா
எந்த கொண்டும் நாம் அதை ஈடுகட்ட முடியாது, அந்த நஷ்டத்தை ஜமாளிக்க முடியாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்வை உணர்ந்தவர்களாய் நம்ம ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் அப்படி நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பூமியின் காரியங்களிலேயே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்விலே அநேக வருடங்களை நாங்கள் வீணாக்கி விட்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா. உலக காரியங்களுக்காக மட்டுமே நாங்கள் பாடுபட்டு கவனத்தை செலுத்தி ஆண்டவரே உம்மை தேடாமல் நாங்கள் இருந்ததை எண்ணி ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உணர்த்தப்பட்டோம். ஆண்டவரே, நாங்களும் அந்த மேலானவைகளையே நாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக தியானித்தோம் அப்பா. நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது உம்முடைய வாயை திறந்து சொன்ன உபதேசத்தின் முதல் உபதேசத்தையும் நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்வியிலே எளிமையான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம் அப்பா. பில்சாத்சார் ராஜா ஆவியிலே அவன் கர்வம் கொண்ட பொழுது அவனுடைய வாழ்வு ஆண்டவரே எப்படி அமைந்தது என்று பார்த்தோம் கர்த்தாவே. உசியா ராஜா தன்னுடைய ஆவியிலே கடினப்பட்ட போது ஆண்டவரே எப்படிப்பட்ட வாழ்வை அவன் பெற்றான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே எடுத்துக்காட்டாய் நீர் எங்களுக்கு உணர்த்தினீரப்பா. நாங்களும் ஆவியிலே எளிமையுள்ள ஒரு வாழ்வை வாழ ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்களும் கூட நீதியை செய்து ஆண்டவரே இந்த உலகத்திலே உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன உபதேசத்தையே நாங்கள் ஆண்டவரே வாசித்தோம் கர்த்தாவே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கை கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் எத்தனை வருடம் கொடுத்திருக்கிறீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ ஆண்டவரே ஒரு எளிமையுள்ள வாழ்வு வாழ ஆண்டவரே நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் கூட கர்த்தாவே உம்மை ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவல்களை பின்தொடர்கிறவர்களாக வாழ ஆண்டவரே இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இது ஒரே ஒரு வாழ்வு கர்த்தாவே. நாங்கள் வேதத்திலே பார்த்தபடி ஆண்டவரே நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டால் என்று ஆண்டவரே நீர் மரியாதை குறித்து நீங்க சொன்னீங்கப்பா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்,
ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அந்த ஒரு வாழ்வு உம்முடைய பாதப்படியிலே அனுதினமும் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய நீர் கொடுத்த அந்த வேதத்தை நாங்கள் வாசித்து தியானித்து உம்மோடு பேசுகிற அனுபவத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரே அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்வு என்பதை நாங்கள் அனுதினமும் நாங்கள் உணர்ந்தவர்களாக அதற்கேற்ற வாழ்வை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்களே ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.